வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைய ஸ்பெஷல் என்னையா? இன்றைய ஸ்பெஷல் கடுக்காயை பற்றி பார்க்குறோம். கடுக்காய் எதற்கெல்லாம் பயன்படும்? கடுக்காய் 8 விதமான கடுக்காய் இருக்குது. அதில் இது நீங்கள் பார்க்கறது இப்போ பொற்கடுக்காய். சில கடுக்காயை சாப்பிடவே முடியாது, மேலே மட்டும்தான் தடவிக்கலாம், வச்சுக்கலாம். ஆனால் பொற்கடுக்காய் சாப்பிடவும் செய்யலாம், சருமத்தில் பூசவும் செய்யலாம். இப்போ இது கடுக்காய் பொடி எப்படி? இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கடுக்காய் பொடி, கடுக்காய் பொடி. இந்த பொற்கடுக்காய் மட்டும்தான் பெரும்பாலும் கடைகளில் கிடைக்கும். நீங்கள் இந்த பொடி இது எதுக்கு சார் பயன்படும்? இன்றைக்கி நமக்கு பெரிய ஒரு சிக்கலே மலச்சிக்கல் தான். நிறைய பேருக்கு பார்த்தா மூலம், பௌத்திரம், இப்படி எதையோ சொல்லி திங்க தெரியாமல் தின்னுட்டு பேளத்துக்கு ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன். நான் அடிக்கடி சொல்கிற வாசகம், என்னுடைய சுற்று வட்டாரம்லாம் விசாரித்தா சொல்லுவாங்க. அவர் பேசுகிற முதல் டைலாக்கே அதுதான், திங்கிறதுக்கும் பேடுறதுக்கும் ட்ரைனிங் பண்ணுறப்படா அப்படிங்கிறது தான் நம்ம வசனமே. இது தெரியலன்னா நிச்சயமாக காசை சம்பாதிச்சு டாக்டர்கிட்ட தான் கொண்டு கொட்டணும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இது கடுக்காய் என்ன? மலச்சிக்கல், பலச்சிக்கல். அந்த பலச்சிக்கலை ஒழிக்கிறது மாத்திரம் இல்லை, மூத்திரம் போகாமல் தவிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இந்த கடுக்காய். மூத்திரம் போகல சார், கட்டிச்சு, டெய்லி வெந்நீரில் ஒரு அரை டீஸ்பூன். நானெல்லாம் இதை வருஷத்துக்கு ஒரு முறை பொடியாகவே மூக்குப்பொடி மாதிரி உரிகிற பழக்கம் உண்டு. மூக்குப்பொடி மாதிரி பயன்படுத்துவேன் ஐயா, உண்மை இது. இதை நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மூலம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க, 15,000 20,000 செலவாகுது, மீண்டும் குணப்படலை அப்படின்னு ஏகப்பட்ட பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், இது ரொம்ப பெரிய சிம்பிள். ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் இந்த பேக்கெட் வரும். என்ன, ஆனால் இந்த மாதிரி கடுக்காய் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்களும் கோமியத்தில் நல்ல இதை சமஸ்கிருதத்தில் ஹரிதகின்னு சொல்லுவாங்க. ஹரிதகி, கோமூத்திர ஹரிதகி, இப்படி பல பேர் உண்டு. கோமூத்திர ஹரிதகின்னா, ஹரிதகின்னா கடுக்காய். கோமூத்திரம் அது என்னையா? பசு கோமியம். அதில் சுத்தி செய்து அதில் கஷாயம் எடுக்கிறதுக்கு தான் கோமூத்திர ஹரிதகின்னு சொல்கிறது. அது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக வேண்டி அதை வெளியில் சொல்கிறதில்ல. என்கிட்ட எல்லா விஷயமும் உண்மை ஓப்பனாக போட்டு உடைப்பேன். நீங்கள் சுத்தம் பண்ணுறது அப்படி தான் சுத்தம் பண்ணிக்கணும். நீங்களேவே அரைக்க முடிஞ்சால் அரைக்கலாம், இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் ரொம்ப சிம்பிள், வெறும் 50 ரூபா தான், 50 ரூபாய் தான். அரை டீஸ்பூனில் எவ்வளோ பெரிய வேலை செய்யுது மட்டும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் கொடுக்குற ஒரு பதிவும் நீங்கள் சரியாக கவனிக்கிறத தள்ளி விட்டு போய்ட்றீங்க. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஏகப்பட்ட வீடியோக்கள் கொடுத்துருக்கேன், இன்னும் ஏகப்பட்டது வந்துக்கிட்டு இருக்கு. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பொழுதும் உங்கள் ஆதரவு தொடரட்டும். இந்த வைத்தியம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இலவசமாக செய்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில்